வார்த்தை. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் உன்னை காப்பார். எரேமியா அதிகாரம் 31 இறைவசனம் 10. வணக்கம். தூய இதய ஒளி வழங்கும் காஞ்சி தூய இதய அன்னை ஆலயம் அறிவோம் நிகழ்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது நமது ஆலயத்தின் ஆரம்பகால வேதியர்கள் யார் யார் பணியாற்றினார்கள் என்பது பற்றியும், நமது ஆலயத்தின் முதல் வேதியர் மகன் திரு பிரான்சிஸ் என்கின்ற குட்டி அவர்கள் நம்மளிடையே இதை பகிர்ந்து கொள்வார். அண்ணா வணக்கம். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க முதல் வேதியர் அப்படின்னு சொன்னீங்க. அப்பா வந்து அதான் புஷ்பராஜ் தான் எங்கள் அப்பா, அவர் முதல் வேதியர் சொன்னீங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து எப்போ டியூட்டியில் இங்கே ஜாயின் பண்ணுறாருன்னா ஓஎம்ஏ ஃபாதர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் நம்மளுக்கு பங்கு வந்து ஓஎம்ஏ ஃபாதருக்கு முன்னாடியே நம்மளால் வந்து கைசஸ் ஃபாதர் பங்கு இருந்தாங்க. அப்போ வந்து வேதியர் இருந்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் இருந்தாங்க, ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து ராஜமாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எப்படி ஏன் இருந்தார்னா, அவர் வந்து ஃபாதருக்கு ரொம்ப நெருக்கமாகவும் பங்கு ஆலயத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும் அப்படின்னு செய்துட்டு இருந்தாலும் அவர் இருந்தார். இப்படியே செய்துட்டு இருக்கும்போது தான் கேட்டகிஸ்டிங் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு டிப்ளமா கோர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து டைசஸ் போயிட்டு ஓஎம்ஐ வரும்போது ஆமாம் ஓஎம்ஐ இங்கே வந்துருச்சு. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பூந்தமல்லியில் ஒரு இது மாதிரி டிப்ளமா கோர்ஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம், வேதியர்களுக்கு ஒரு டிப்ளமா கோர்ஸ் ஆரம்பிக்கலாம். அவங்களும் பைபிளை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு வந்தாங்கன்னா மக்களுக்கு பணி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. 3 வருஷம் கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு 25-30 பேர் வந்து ஃபஸ்ட்டு சேர்றாங்க. அதில் வந்து அப்பா ஒருத்தர் 3 வருஷம் முடிச்சுட்டு வரும்போது சென்னை உயர் மறை மாவட்டம் வந்து மயிலை உயர் மாவட்டம் வந்து அப்பா வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து நியமிக்கிறாங்க. காஞ்சிபுரத்துக்கு நியமிக்கும் போதே ஏன் 30 பேர் இருந்தாங்க இல்லைங்களா? 30 பேர் இருக்கும்பொழுது அப்பாவை மட்டும் ஏன் இங்கே முதல்ல நியமிக்கலாம்? அப்பா மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஒன்று நம்ம ஃபாதர்ஸ்க்கு என்ன கேட்குறாங்கன்னா, கொஞ்சம் மியூசிக் நாலேஜ் இருந்தவங்க வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா கிளிப்பங்களுக்கு பாட்டுகளும் சொல்லிக் கொடுக்கணும். அது மாதிரி அந்த பாட்டில் வந்து மக்களை நான் கொஞ்சம் ஈர்க்க முடியும் அப்படின்னு அது கேட்குறேன். அதே மாதிரி நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்பா தான் வந்து முதல் மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழக அளவிலேயே முதல் வேதியர் அப்பா தான். அப்போ நீங்கள் சொன்ன கேள்வி கரெக்டாக ஆரம்பகால முதல் வேதியர் அப்படின்றது காஞ்சிபுரத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா முதல் மதிப்பெண் எடுத்ததுனால அவங்கள தான் முதல் சொல்லுவோம். அதனால் முதல் வேதியர். இந்த பணி வந்து இவர் வந்து ஒரு 5-6 ஆண்டை வந்து பிரதர் ராஜமாணிக்கமும் இவரும் இணைஞ்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து 2 செட்டு போனதுக்கப்புறம் திரு செபஸ்டியன் வேதியர் அப்படி வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுறாரு. அவரும் மியூசிக் நாலேஜ் உள்ளவராக தான் கேட்குறாங்க. இப்போ அவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவர் வந்து ஹார்மோனி வாசிப்பார், நல்லா பாடுவார். அப்போ வந்து தபலா வாசிப்பார். அப்போ நல்லா பண்ணுவார். இவங்க 2 பேர் பணி வந்து இந்த காஞ்சிபுரத்தை சிறப்பாக நடந்துருக்கு. ஏன் இங்கே 2 பேர் கேட்குறாங்கன்னா, நம்மளுக்கு கிளைப்பங்குகள் கிராமங்கள் அதிகம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கிராமத்துக்கு பயணிக்கணும் அப்படின்னால 2 பேர் கேட்குறாங்க. ஒன்று நம்ம அப்பாவும் செபஸ்டியன் பிரதர் இருக்கும்போது இந்த 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 பகுதியில் வந்து பொற்காலம்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தானே? அது உண்மை தான். அது ஃபஸ்ட்டு நம்ம வேதியர் வரலாறு சொல்லிடுவோம். எத்தனை வேதியர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பொற்காலத்தை பற்றி நம்ம சரி. இப்போ இந்த செபஸ்டியன் பிரதர் வந்து இவர் கூட ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து ஒரு 30-32 ஆண்டுகள் இங்கே பணி செய்கிறாங்க. 32 ஆண்டுகள் பணி செய்த பிறகு அப்பா வந்து வயது முதிர்வு காரணமாக விருப்பு ஓய்வு பெறுறாரு. விருப்பு ஓய்வு பெற்றவொடனே திரு செபஸ்டியன் பிரதர் என்ன பண்ணுறாங்கன்னா, மானாமதிக்கு வந்து மாற்றல் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதர் லியோவும் பிரதர் முடியப்புறம் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாங்க, வேதியராக ஜாயின் பண்ணுறாங்க. வேதியராக ஜாயின் பண்ணி அவங்க ஒரு சில காலகட்டங்கள் ஒரு சில ஆண்டுகள் வந்து பணி செய்கிறாங்க. இவங்க பணி முடிச்சுட்டு இவங்களும் மாற்றலாகி போகும்போது அதுக்கப்புறம் நம்ம மண்ணின் மைந்தர் திரு ஆரோக்கியதாஸ் ஜே நகர் ஆரோக்கியதாஸ் வந்து அவரும் கேட்டகிஸ்ட் முடிச்சுட்டு தான் நம்ம பங்குக்கு வந்து ஜாயின் பண்ணுறோம். அவரும் பூந்தமல்லியில் படித்தார், திண்டிவனத்திலும் படித்தார். அவர் திண்டிவனத்திலையும் படித்தார். வந்து அப்போ அது வந்து என்ன பண்ணாங்க, பூந்தமல்லியிலும் திண்டிவனத்துக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் பூந்தமல்லியிலையும் அவர் படித்தார். பூந்தமல்லியிலேருந்து திண்டிவனத்தில் மாத்திர அந்த நேரத்தில் படிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து பூந்தமல்லியில் வந்து இடம் வசதி இருந்தது, அது திண்டிவனத்துக்கு அந்த கிளாஸை மாற்றிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து ஒரு ஆளாக வர்றாரு. ஒருத்தர் வந்து நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு சொல்ல என்ன பண்ணாங்கன்னா,
ஜிம்மசமுத்திரத்துலேருந்து திரு சாமிக்கண்ணை வந்து உதவிக்கு வச்சுக்கிறாங்க. கிராமப்புறங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு அது மாதிரி பங்குல இருந்தாலும் கிராமப்புற பணி செய்யறது சாமிக்கண்ணு இருக்கிறோம். அவரும் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு 2-3 ஆண்டுகள் பணிக்கு அப்புறம் இவரும் என்ன பண்ணுறாங்க, பணி மாற்றம் அடைகிறார். எங்கே அடைகிறாருன்னா மதுராந்தகம் செய்யப்பட்டதில்லை காந்திநகர் பங்குக்கு அவர் பணி மாற்றம் அடைகிறார். அவர் பணி மாற்றம் அடைந்த போது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றிடம் வேதியரே கிடைக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முத்துவேர்லேருந்து தியாகுன்னு ஒரு தம்பி அழைச்சிட்டு வந்து அவர் ஒரு 5 காலம் எடுத்தார். வேளாங்கண்ணி அப்படின்ட்டு அவர் ஒரு 5 காலம் பணி செஞ்சுருக்காரு. இவங்க 2 பேர் பணி வேலை செஞ்சுருக்கும் போது அதுக்குள்ளே வந்து திரு சகாயராஜ் வந்து அவரும் நம்ம அவருக்கு முடிச்சுட்டு வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து வேதியராக பணி செய்கிறார். அவருடைய காலமும் கொஞ்சம் காலம் அவர் செய்கிறாரு. அவர் வந்து செங்கல்பட்டுக்கு பணி மாற்றம் முறை அறிஞ்சு அவர் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது கேட்டகிஸ்ட் ஒருத்தர் வேறு நல்லா கிறிஸ்துராஜ் பணி வந்து அவர் வந்து கொஞ்சம் காலம் செஞ்சுட்டு பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்கிறாருன்னா காந்தி பிரதர் ஜோசப் காந்தி அவர் வந்து இப்போ இன்னும் கண்டினியூவாக பண்ணி செஞ்சுட்ருக்காரு. இப்போ இந்த 12 கேட்டகிஸ்ட் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 12 கேட்டகிஸ்ட்லேயும் நீங்கள் சொன்ன பொற்காலம் எதுன்னு சொன்னால் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் செய்து சபஸ்டின் பிரதர் பிரதர் வந்து புஷ்பராஜ் இவங்க செய்து ஏன் அது சிறப்புன்னு சொல்கிறோன்னு சொன்னால், இப்போ நம்ம வாரம் சர்ச்சில் ஒரு டைம் டேபிள் படிப்போம், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. நம்ம செவ்வாய்க்கிழமை முத்துவேடு, செவ்வாய்க்கிழமை விப்பேடு, புதன்கிழமை முத்தியோடு, வியாழக்கிழமை கலெக்டர், வெள்ளிக்கிழமை திமசம், சனிக்கிழமை கூத்தவாக்கம் அப்படின்னு படிப்போம். அது ஈவினிங். ஏன்னா அங்கே தான் வந்து கிளைப்பங்கு வந்து சர்ச் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் சர்ச் இருக்குது. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கூத்தவாக்கத்துக்கு மட்டும் வந்து கேட்டகிஸ்ட்டு வந்து நிறைய போக மாட்டாங்க. ஏன்னா மிஷினரி ஆஃப் சேரிட்டி அவங்க சிஸ்டர்ஸ் நம்ம அங்கே டிஸ்பென்சரி இருப்பாங்க, ஈவினிங்கில் டிஸ்பென்சரி இருப்பாங்க. அப்போ ஈவினிங் மாதத்துனால அவங்களே ஒரு 3 சிஸ்டர் போயிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டகிஸ்ட் இருப்பாங்க, 2 பேர் டிஸ்பென்சரி பண்ணவங்க ஃபாதர்ஸ் கூட வந்து மாதம் முடிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் மீதி இருக்கிற இந்த ஊருக்கு இருக்கு சொன்னாங்களா, மீதி 5 சொன்னாங்க. இப்போ 5 ஊரில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு மாதம்னா இவங்க 2 பேரும் வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் தபலா கட்டிப்பார், ஒருத்தர் ஹார்மோனியம் எடுத்துப்பார். 2 பேர் அந்த சைக்கிளில் போயிட்டு அந்த கிராமத்தில் போயிட்டு ஒவ்வொரு வீடாக சந்திச்சு அங்கே இருக்கிற குழந்தைங்கள் இளைஞர்கள் எல்லா இடத்துக்கு குழந்தைங்களுக்கு வந்து VPS கிளாஸ் எடுத்துருக்கு. ஏன்னா அவங்க வந்து இங்கே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது, தூரம் எந்த ஒரு வசதியுமே கிடையாது. அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறது அவங்களுக்கு அந்த VPS கிளாஸ் இளைஞர்கள் பைபிளை பற்றி கற்றுக் கொடுக்குறது. அப்புறம் வந்து இன்றைக்கி மாதம் இருக்குதுல்ல அதுக்கான பாட்டுகளை சொல்லிக் கொடுத்து மாதம் முடிச்சுட்டு அப்புறம் இவங்க அதே மாதிரி நைட்டில் வருவாங்க. இப்படி தான் அவங்களோட பணி. இது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ சிலுவை பாதை நடக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, புக்ஸ் நிறைய கிடைக்குது. இப்போ நம்ம வந்து புக் ஒன்று எடுத்தோம்னா சிலுவை பாதை நடத்திடலாம். அப்போ அது மாதிரி வாய்ப்பு கிடையாது. சிலுவை பாதை நடத்தினா ஒன்று பங்கு பாடம் நடத்தணும், இல்லைன்னா டீக்கன் பிரதர்ஸ் நடத்தணும், இல்லைன்னா கேட்டகிஸ் தான் நடத்தணும். இந்த கேட்டகிஸ் நடத்துகிற சிலுவை பாதை எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு கதா காலட்சேபம் மாதிரி நம்ம வாழ்வியல் தத்துவமும் ஆண்டவர் வாழ்ந்தது எப்படி, அது நம்ம வாழ்வுக்கு அவர் எப்படி வாழ்ந்து காட்டினார், அதன்படி நம்ம எப்படி வாழறது ஒரு கதை சொல்கிற மாதிரி, ஒரு கதை காலேஜில் சொல்கிற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் வந்து ஸ்தலம் இருக்குது. கிராம சர்ச்சில் வந்து ஸ்தலமே இருக்காது. ஒரு பேப்பரில் சார்ட்டில் வரைஞ்சி வச்சுருக்கோம் படம், அதை எடுத்து ஒரு தூக்கி குடிப்பார், அதை பார்த்து இவங்க சிலுவை பாதை நடத்துவாங்க. அந்த சிலுவை பாதை அருமையாக இருக்கும். சரி, சப்போஸ் வந்து இப்போ செவ்வாய்க்கிழமை போட்டு அந்த ஒரு வாரம் விட்டுச்சுன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக மாதம் இருக்காது. சப்போஸ் ஃபாதர்ஸ் எங்கன்னா வெளியூர் போயிருக்கிறாங்க, தியானத்துக்கு போயிருக்காங்க, வரமுடியும் சொன்னால் இவங்களே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா ப்ரேயர் மீட்டிங் நடத்துவாங்க, வழிபாடு மாதத்துக்கு வந்து வழிபாடு நடத்திட்டு வருவாங்க. இதனால தான் இவ்வளோ சிறப்பாக பண்ணனால தான் எங்களுடைய காலங்கள் வந்து பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பொற்காலம் இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து ஃபாதர்ஸ் அவங்களுக்கு நன்றி கடன் செஞ்சாங்களான்னா செஞ்சாங்க. கோயமை ஃபாதர்ஸ் இவங்களுடைய பொற்காலத்தை வந்து மதித்து என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து பிரதர் புஷ்பராஜுக்கு வந்து 25ஆம் ஆண்டு ஜூப்ளி இப்போ ஜீவரத்னம் ஃபாதர் என்ன பண்ணாருன்னா எல்லா கிளைப்பவங்களுக்கும் சொல்லி எல்லாரையும் வர வச்சு நம்ம மறையன்ல கிரவுண்டில் ஒரு சிறப்பான மாஸ் வச்சு நன்றி சொல்லி ஒரு பெரிய விழாவே நடத்தினார். அது வந்து அவங்களுக்கு ஒரு உந்துதல். அது மட்டும் இல்லாமல் திரு சபஸ்டின் புஷ்பராஜுக்கு வந்து ஓய்மை இடத்துல ஏனாத்தூரில் வீடு கட்டுறதுக்கு இடம் வந்து இலவசமாக கொடுத்து அவங்களுடைய பணியை வந்து ஒன்று சிறப்பிச்சு. இது மாதிரி தான் அவங்க பிரதர்சனுடைய வாழ்க்கை இருந்தது. இந்த நேரத்தில் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பிரதர்சனுடைய எவ்வளோ கேட்டகிஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டதுக்கு இறைவனுக்கு நன்றி, பங்குக்கும் நன்றி. இதுவரை நமது ஆலயத்தின் ஆரம்பகால வேதியர்களை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நமக்கு
கூறிய அண்ணன் குட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க.